பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படம் வெளியாயிருச்சுன்னு சொல்லலாம். அந்த கோட் படம் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 மணி நேரம் படத்தை அருமையான ஸ்கிரீன் பிளே மூலமா எழுதி வெங்கட் பிரபு அவர்கள் தியேட்டர்ல ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அந்த கோட் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல தோனி அவர்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தியேட்டர்ல வரப்ப ஆடியன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. என்னதான் தோனி அவர்கள் ஸ்கிரீன்ல வந்தாலும் வெங்கட் பிரபு அவர்கள் தோனி அவர்களையும் தளபதி அவர்களையும் ஒன்னா ஃப்ரேம்ல கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை அவர் ரொம்ப தூரம் எடுத்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா தோனி அவர்களுக்கு வேற சில கமிட்மெண்ட் இருந்ததுனால தளபதி அவர்களும் தோனி அவர்களும் ஒன்னா நடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. தளபதி அவர்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம், தோனியை ரீச் பண்ணீங்களா, தோனி அவர்கள் என்ன சொன்னாங்க. தளபதி அவர்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தோனி அவர்களோட மிகப்பெரிய ஃபேன். இதை ஏன் சொல்றேன்னா 2008 சிஎஸ்கே உடைய பிராண்ட் அம்பாசிடரா தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2021 ஒரு சேம் லொகேஷன்ல தோனி அவர்கள் நடிச்ச ஆட்கான ஷூட்டும் போகுது, தளபதி விஜய் நடிச்ச பீஸ்ட்கான ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது. அப்போ தோனி அவர்கள் வந்து தளபதி அவர்களை பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிட்டது எல்லாமே ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். தோனி அவர்கள் ஒரு கிரிக்கெட்டரா மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒரு ப்ரொடியூசரா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தோனி என்டர்டெயின்மெண்ட்னு தன்னுடைய முதல் படமா அவர் தமிழ் படம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தமிழ் படத்தை எடுத்து 2023 வெளியும் விட்டுருக்காரு. அந்த திரைப்படம் பெயர் லெட்ஸ் கெட் மேரிட், LGM. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அவர்கள், நத்யா அவர்கள், இவானா அவர்கள், யோகி பாபு அவர்கள் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தோனி அவர்கள் தமிழ் சினிமாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணமா 2014 தோனி த அன்டோல்டு ஸ்டோரி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சில் சூர்யா அவர்களின் மகளை பார்த்து தோனி அவர்கள் எனக்கு உங்கள் அப்பா படம் ரொம்ப பிடிக்கும், நான் சிங்கம் வந்து ஹிந்தியில் பார்த்தேன், எனக்கு சொன்னாங்க ஹிந்தி வெர்ஷனை விட தமிழ் வெர்ஷன் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க, நான் உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன். தோனி அவர்கள் சூர்யா மகளை பார்த்து சொல்கிறாங்க. தோனி அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தா ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோ ரசிகர்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். தோனி அவர்களும் கிளைமேக்ஸில் விஷுவலாக வந்திருந்தா கிட்டத்தட்ட இந்த படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த சஸ்பென்ஸ் எல்லாமே கோட் திரைப்படத்தில் நீங்கள் ரசிச்சிங்கன்னு கீழே சொல்லுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.